அந்த விவகாரத்துல முரளிராஜா தான் ஃபர்ஸ்ட் வந்து சமூக வலைதளங்கள் ஒரு பரவாயில்ல அப்படின்னா கருத்து சிபிசிஐடி அறிக்கையில கொடுக்குறாரு. அது வந்து தண்ணியில நாத்த இருக்குன்னு சொல்லி 2 days பிஃபோரே அவர் வந்து சொல்றாரு, தகவலை பரப்பி விடுறாரு. 26ஆம் தேதி அந்த இதுல வந்து மலம் தெரிய வந்திருக்கு அப்படிங்கிறத அந்த அறிக்கையில குறிப்பிடுறாங்க. அப்படிங்கும்போது திட்டமிட்டு முரளிராஜா இந்த வந்து சம்பவத்துல அவங்க அதுல சொல்ல மறுக்கிற தகவல் இந்த மருத்துவமனைக்கு இந்த குழந்தைகள்லாம் போய் சேர்ந்த பிறகு அந்த ரிப்போர்ட் வந்து மருத்துவமனையில வந்து அவங்க ஏற்கனவே எங்களுக்கு கிடைச்ச தகவல் வந்து உண்மையா போயான்னு தெரியாது. அதுல வந்து தண்ணினால எந்த இதுவும் இல்ல அவங்க ஆனா அது பின்னாடி சொல்லிருக்கலாம். ஆனா அன்னைக்கு அவங்க சொன்னது நீங்க குடிநீரை போய் வந்து தொடர்ந்து 5-6 குழந்தைகள் 7-8 குழந்தைகள் வர்ற போது நீங்க பயன்படுத்தக்கூடிய குடிநீரை டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லிதான் அந்த குடிநீரை ஏறி பார்க்க வேண்டிய கட்டாயம் அன்னைக்கு ஏற்படுது. இது எல்லாம் நான் என்ன சொல்றேன்னா, நம்ம எல்லாம் அன்னைக்கு ஸ்தலத்துல இருந்தோம். அன்னைக்கு நம்ம எல்லாம் அங்கதானே இருந்தீங்க. அப்படிதான் நடந்தது. எல்லாத்த விட ஒரு 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 திட்டமிட்டு ஒருத்தர் கொண்டு போய் மலத்தாங்க வந்து போடுறாருன்னா 3 பேரு அன்னைக்கு காலைல 7-30 மணிக்கு ஊரே திரண்டு நிக்குதாங்க. அப்பதான் போய் இவங்க ஏறி பாக்குறாங்க. அல்ல அதான் நீ ஊர்ல எல்லாரும் பார்த்தது தானங்க. ஊர்ல எல்லாரும் பார்த்ததுதான். சிபிஐக்கு வந்து பல்வேறு வழக்குகள் வந்து சிபிஐ பண்ணும்போது சிபிஐ வந்து சிபிசிஐயோட வந்து பண்ணல அப்படிங்கிற பண்ணிட்டு இருக்கோம். இந்த நிலையில இந்த வழக்கு வந்து மட்டும் சிபிஐ நம்ம சொல்றோம். இல்ல அதாவது இல்ல சிபிஐ சிபிசிஐடி உயர்ந்ததா சிபிஐ உயர்ந்ததாங்கிறதுக்குள்ள நான் போக விரும்பல. என்னை பொறுத்தவரையில எங்களை பொறுத்தவரையில ஒரு காவல்துறை சிபிசிஐடி ஒரு விசாரணை நடத்தியிருக்காங்க. அந்த விசாரணையில இப்படியான சில கேள்விகள் இருக்கிற போது இன்னொரு விசாரணை நடத்தி அதை ஒழுங்குபடுத்தல என்ன தப்பு இருக்கு? இப்போ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க, நம்ம ஹைகோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போறோம், ஹைகோர்ட்ல அப்பீல் பண்றீங்க, அதுல ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க, அதுக்கு மேல உச்ச நீதிமன்றத்துக்கு ஒரு அப்பீல் போறோம். அதனால டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வந்து அப்படியே சொல்ல முடியும். எனவே நியாயத்தை முழுமையாக பெறுவதற்கு நாம் திரும்ப திரும்ப மேல்முறையீட்டுக்கு போறோம். அது மாதிரி முறையான விசாரணைக்கு திரும்ப திரும்ப விசாரணை கேட்கிறோம். அவ்வளவுதான். இந்த நிலையில தமிழக அரசே ஆண்டவர் பண்றதுக்கான சூழ்நிலை தற்போது இல்லை. அந்த சட்டத்தின்படி சட்டம் நிறைவேற்றியாச்சு. அந்த சட்டத்தின்படி தமிழக அரசு சிபிஐக்கு வந்து நம்ம விசாரணைக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை தற்போது இல்லை. தீர்மானங்களா இல்ல தமிழக அரசு வந்து நம்ம ஏற்கனவே தடை போட்டோம். சிபிஐக்கு விசாரணைக்கு தமிழகத்துக்கு தடை நம்ம போட்டோம். சிபிஐ விசாரணை வேணும்னா அதுக்கு சில ப்ரொசீஜர் இருக்கு. சிபிஐ நேரடியா வந்து ஒரு வழக்கை தானே எடுத்துக்க முடியாது. அப்படி எடுக்கணும்னா அது தமிழக அரசுடைய அனுமதி வாங்கி தான் எடுக்க முடியும். ஒண்ணு. ரெண்டாவது, தமிழக அரசே ஒரு விசாரணையை சிபிஐக்கு ஒப்படைக்கலாம். அதுக்கு எந்த காலத்திலும் தடை கிடையாது. அப்படி தடை போடவும் முடியாது. விசாரணையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு மக்கள் வந்து வெளியில வரணும்னு விரும்புறாங்க. வேங்கை வயல் மக்கள் அவங்கள 150 போலீஸ் போட்டு 7 செக் போஸ்ட்ல ரொம்ப, அதாவது மீடியாவையும் உள்ளோட மாட்டேங்கிறாங்க. நம்ம ஆட்கள் யாரும் வெளியாட்கள் உள்ள போக முடியல, அவங்களாலையும் வர முடியல. அங்கேயே தர்ணா இந்த நேரம் பேசுற இதை நடந்தது பண்றாங்க. இதை என்னன்னு நம்ம பாக்குறது? இது அடக்குமுறை இல்ல, இது வந்து தேவையில்லாத இல்ல இது வந்து தேவையில்லாததுங்க. அரசு தன்னுடைய விசாரணை நியாயமானது என்று சொல்லுகிற போது ஏன் நியாயமானதுன்னு சொல்ற போது அந்த மக்களை ஏன் பூட்டி வைக்கணும்? அல்லது பத்திரிகையாளர்கள் அங்க போறதை ஏன் தடுக்கணும்? நீங்க சொல்லிட்டீங்க நியாயமானது, நாங்க முழுக்க விசாரிச்சோம், நீங்க சொல்லிட்டீங்க, ரைட்டு. அப்படியானா அதுல மாறுபட்ட கருத்து இருக்கிறவங்க சொல்லிட்டு போட்டீங்க. அதாவது நீங்க
பிரச்சனைக்குரிய ஒரு ஊர்ல ஒரு கட்டுப்பாடு போட்டு, இப்ப நான் என்ன சொல்றேன், நீங்க ஊடகத்தில் இருக்கிறவங்க போறீங்க, சரி இந்த ஜட்ஜ்மெண்ட் சம்பந்தமா அந்த உள்ளூர்ல இருக்கிற மக்கள் என்ன சொல்றாங்க என்று நீங்க போய் கேட்கறதுல என்ன ஆயிட போகுது? சார்